ஏய், என்னத்துக்கு நான் வர சொன்னேன்? என்னத்துக்கு நான் வர சொன்னேன்? இன்னும் என்ன மறக்கலையா நீனு? இன்னும் மறக்கலையான்னு கேட்குறேன். உன்னை நான் மறக்கவும் இல்லை, உன்னை நினைக்காமே இருக்கவும் முடியல. உனக்கு எனக்கு தான் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன்னா எதுக்கு என்னைய நினச்சிட்டு இருக்க? உன் வழியை நீ பார்த்துட்டு போய் என் வழியை நான் பார்த்துட்டு போகிறேன். நீ சொல்லிட்டா நான் என் வழியை பார்த்துட்டு போடுமா? எப்படி நான் பார்த்துட்டு போறேன்? எதுக்காக என்ன பிடிக்கல சொல்லு, எதுக்காக என்ன பிடிக்கல? பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் போதும், பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. அதெல்லாம் சொல்லவா? சொன்னால் நீ டென்ஷன் ஆகுவ. என்ன காரணம் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லவா? உன் பிடிவாதான் எனக்கு பிடிக்கல, உன் கோபம் பிடிக்கல, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் படுறது எனக்கு பிடிக்கல. எது எடுத்தாலும் ஆளுமை நெஞ்சு எழுத்தக்காரி மாதிரி பேசுகிற, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. உன் பிடிவாதம் ரொம்ப ரொம்ப பிடிவாதம் உனக்கு. அந்த பிடிவாதம்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால தான் உன்னோட நான் பிரிஞ்சு போகணும்னு நினச்சிட்டேன். என்ன சுத்தி சுத்தி வந்தப்போ அப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, இப்போ பிடிக்கலையா? அப்போ உன்னை பற்றி எனக்கு சரியாக புரியல, தெரியல. நீ அழகா இருக்கிற, நல்லா இருக்கிறன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காகத்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணேன். லவ் பண்ண ஏற்படுத்தினா தெரியுது உன்னோட குணம் எல்லாம். அதுக்காகத்தான் எனக்கு பிடிக்கல. அப்போ நான் லவ் பண்ணியிருக்கும் போது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தா, அப்போ என் கோவத்தெல்லாம் பார்த்துட்டு அப்போ என்னை விட்டுட்டு ஓடி போயிடுயா? விட்டுட்டு ஓடி போயிடுயான்னு கேட்குறேன். நான் ஓடி போக மாட்டேன், உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேண்டி. ஓஹோ, டைவர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணாக்கிட்டு பிரிஞ்சிடுவோன்னு நினச்சிட்டேன். ஆமாம், எங்கள் வீட்டில் சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி வேறு பொண்ணுலாம் பார்க்க சொல்லிட்டேன். எனக்கு இன்னும் 2-3 வாரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. நீ யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க. என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணுவேன். என்னை லவ் பண்ணிட்டு 6-7 மாதம் பழகிட்டு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் அதை பார்த்துக்கிட்டு நீ நல்லா இரு, நலம் வாழுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு வாழ்த்து சொல்லணுமா? அப்படிதான் சொல்ல மாட்டேன் அந்த நித்யா. உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பாப்பமா? என்ன சவாலா விடுற? ஆமா, அப்படியே நினச்சிக்க. உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னைத்தான் பண்ணிக்குவேன். உன்னையே நான் வேற கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். பார்க்குறியா? பார்ப்போம். உன் சவால் நிறைவேறுதா என் சவால் நிறைவேறுதான்னு பார்க்குறேன். உன்னை விட்டுட்டு நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறேன். நீ பார்க்கத்தான் போகிற. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் விட்டுடுவேனா? பார்க்கத்தானே போகிறேன். உன்னை இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்கே இருந்தாலும் நலமா வாழுன்னு சொல்லிட்டு வாழ்த்துவேன் நினச்சிட்டியா? அப்படிலாம் வாழ்த்துற ஆளு கிடையாது நான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல, உன்னை சும்மா விட்டுட்டு தேட மாட்டேன். நான் எந்த பொண்ணையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் விட மாட்டேன். ஓஹோ, அந்த துணிச்சல் வந்துருச்சு உனக்கு. நீ தான் துணிச்சல் காரியாச்ச. எல்லா துணிச்சலும் உனக்கு வரும். மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா? அந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆளு நான் கிடையாது. இந்த ரகுவை நினைக்காத. மிரட்டலாவே வச்சுக்க, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அது ஒரு காலமா நிறைவேறாது. நீ நினைக்கிறதுலாம் நிறைவேறாது. வீணா மனசுல போட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டு வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஓ வழியை நீ போய் பாரு, என் வழியை நான் பார்க்குறேன். ஓஹோ, நீ என்கிட்ட சொல்றியா? பாப்போம், ஓ சவால் நிறைவேறுதா என் சவால் நிறைவேறுதா? நீ எனக்கு தாலி கட்டுறியா இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுறியான்னு நானும் பார்க்கறேன். பார்க்கத்தான் போறேன். பாரு, நான் போறேன். இதான் உன்னை பார்க்குற கடைசி சந்திப்பா இருக்கட்டும். குட் பாய். நான் சொல்றத நீ கேட்டுக்க. இதான் ஆரம்பமா இருக்கட்டும். நானும் குட் பாய் சொல்றேன். இதான் ஆரம்பம். உனக்கு கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. பாப்போம். அப்பா பாப்பா அப்பா, சரியான வெயிலா இருக்கு. வெளியே போயிட்டு வர முடியல. பெஞ்சாலும் ஒரு இடத்துல பெய்யுது, இந்த மானம் மழையா ஊத்துது. வெயில் அடிச்சாலும் ஒரு இடத்துல வெறிக்குது. ஒண்ணுமே நம்ம உடம்புல தாங்க முடியல. என்னதான் செய்யறதுன்னு தெரியலப்போ. இவன் என்னவோ வேலைக்கு போனவோ இங்க வந்து படுத்து கிடக்குறா. ஏன் வேலைக்கு போலியாவா?
வேலைக்கு கிளம்பிடலாம் போனவோ எதுக்கு வந்து இங்கே வந்து படுத்து கிடக்க? காலில் உள்ள சப்பலை வர காலத்தில் இப்படி படுத்து கிடக்குற? அடியே நித்யா, நித்யா, அடியே நித்யா, நித்யா, என்ன கூப்பிட்ற கால் உள்ள தூங்க வரல முழிச்சாமே தான் முழிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குற. கூப்பிட காலை எங்கால மாதிரி இருக்குது. என்னடி நித்யா, நித்யா, ஏமா ஏன் இப்படி கத்துற? என்னது கத்துறானா? ஏன்டி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன நீனு இங்க வந்து பட்டு கிடக்குற. ஒரு காலில் உள்ள செப்பலை வர கழட்டாம அப்படியே வந்து பட்டு கிடக்குற. ஏன்டி என்னாச்சு ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ஏன் வேலைக்கு போலியா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகல. என்னது வேலைக்கு போலியா? ஏன் நல்லா தானே வேலைக்கு போறேன்னு சொல்லித்தானே கிளம்பி போனேன். வேலைக்கு போலங்கிற வந்து படுத்துக்கிட்டு. ஏன் வேலைக்கு போல? ஏன்டி வேலைக்கு போல? தலை வலிச்சிச்சு வேலைக்கு போல வந்துட்டேன். தலைவலி எப்படி வந்துச்சு? தலைவலி எப்படி வந்துச்சு? தலைவலிலாம் சொல்லிடுறா அவன். தலைவலி கால் வலிலாம் தலைவலிச்சிச்சே வந்துட்டேன். நோண்டி நோண்டி கேட்குற. சம போய் வேலை போய் பாரு. இவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கடுன்னு விழுவுற? நல்லா தானே போனா வேலைக்கு. தலை வலிக்குதுன்னு மனுஷன் படுக்க வரக்கூடாது பாருக்கு. தலை வலிக்குது, என்னத்துக்கு வலிக்குது, எதுக்கு வலிக்குதுண்டு தலைவலிலாம் சொல்லிட்டா வரான். திடீர்னு தான் வரான். நான் வேலைக்கு போலாட்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகாட்டி என்ன? என்ன இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போகட்டி என்னவா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலண்டா அடுப்பில் உலை கொதிக்க வைக்க முடியாது. தெரியுதுல? வேலைக்கு போகலண்டா என்னவா? என்ன திடீர்னு தலைவலி வந்துச்சுன்னு கேட்குறேன். என்ன தலைவலி? காலையிலேயே சொல்லியிருக்கணுமா தலைவலிக்குதுண்டு? நானாச்சும் வேலைக்கு போயிருப்பானே. நீ வேலைக்கு போறேன்டா போ. நான் என்னால் போக முடியாது இன்னைக்கு. என்ன வந்துச்சு இப்படி பேசுற? நான் வேலைக்கு போறேன்டா. அப்புறம் எதுக்கிட்டு நீ போற? நீ வீட்டில் உட்காந்து சமைச்சிட்டு உட்காந்தாட நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சமைச்சு சாப்பிடணும். பொதினைக்கு 24 மணி நேரமா சாப்பிட்றது தான் உனக்கு வேலை. மனுஷனுக்கு என்ன நிம்மதி இருக்குன்னு ஒன்றுமே நீ கேட்க மாட்டேன். உன் பொண்ணு எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு சாப்பாடு அதுக்கு நான் போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கணும். இவளுக்கு என்ன வந்துச்சு? இப்படிலாம் பேச மாட்டாளே. நல்லா தானே காலையில் போனா. சரி, ஒரு நேரம் படுத்து கிடக்கட்டும், அப்புறம் கேட்டுக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்குலாம்? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க.